ஓம் சாந்தி. 12/6/2022 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/4/1991. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சர்வ ஹதோசி நிக்கல் பேஹத் கே வைராகி பனோ. அனைத்து எல்லைக்கு உட்பட்டவைகளிலிருந்து விலகி எல்லையற்ற வைராகியலாக ஆகுக. आज कल्प बाद फिर से मिलन मनाते सभी बच्चे अपने साकारी स्वीट होम मधुबन में पहुंच गए हैं. இன்று கல்பத்திற்கு பிறகு மறுபடியும் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அனைத்து குழந்தைகளும் தங்களது சாக்காரி ஸ்வீட் ஹோம் மதுபனுக்கு வந்துவிட்டார்கள். பாப்தாதானுடைய ஒரு சிறப்பான விஷயமே இந்த ஃபிர்சே மறுபடியுங்கிறது தான். உலகத்தில் இதுவரைக்கும் இதை யாருமே கேட்டதில்லை. காரணம் கல்பம் இது திரும்ப திரும்ப நடைபெறுகிறது என்பதனால தான் பாபா கல்பத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த சந்திப்பை கொண்டாடுவதற்காக எல்லா குழந்தைகளும் தங்களுடைய சாக்கார ஸ்வீட் ஹோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுபனுக்கு வந்திருக்கின்றோம். சாக்காரி வதன் கா ஸ்வீட் ஹோம் மதுபன் ஹி ஹை. சாக்கார வதனத்தினுடைய ஸ்வீட் ஹோம் மதுபன் தான். ஜஹாं बाप और बच्चों का रूहानी मेला लगता है. இங்கதான் தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய ஆன்மீக திருவிழா நடக்கின்றது. மிலன் மேலா ஹோத்தா ஹை. சந்திப்பு என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது. तो सभी बच्चे मिलन मेले में आए हुए हो. அனைத்து குழந்தைகளும் இந்த சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். ये बाप और बच्चों का मिलन मेला सिर्फ इस संगम पर और मधुबन में ही होता है. தந்தை மற்றும் குழந்தைகளுடைய இந்த சந்திப்பினுடைய கொண்டாட்டம் திருவிழாவானது சங்கம யுகத்துல மட்டும்தான், மதுபன்ல மட்டும்தான் நடக்குது. इसलिए सभी भागकर मधुबन में पहुंचे हो. அதனால தான் எல்லாம் ஓடோடி மதுபனுக்கு வந்துருக்கீங்க. பாபா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சங்கமயத்துல மட்டும் இல்லை, மதுபன்ல மட்டும்தான் தந்தையினுடைய குழந்தைங்களுடைய சந்திப்பே நடைபெற முடியும். அதனால அங்க பாபா வர்றாங்க, இங்க பாபா வர்றாங்க, இவங்க உடம்புல வர்றாங்க அப்படின்லாம் நாம தெரிஞ்சுக்க வர்றோம்னா அது உண்மை அல்லங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. मधुबन बाप दादा का साकार रूप में भी मिलन कराता और साथ साथ सहज याद द्वारा अव्यक्त मिलन भी कराता है. மதுபனுடைய ஒரு விசேஷத்தன்மை என்னன்னா, பாப் தாதாவை சாக்கார் ரூபத்திலையும் நம்மளை சந்திக்க வைக்கின்றது, கூடவே நம்மளுடைய சகஜமான நினைவின் மூலமான அவ்யக்த சந்திப்பையும் செய்விக்கின்றது. क्योंकि मधुबन धरनी को रूहानी मिलन की साकार रूप में मिलने की अनुभूति का वरदान मिला हुआ है. ஏனென்றால் இந்த மதுபன் என்ற பூமிக்கு ஆன்மீக சந்திப்பு மற்றும் சாக்கார ரூபத்துல சந்திப்பினுடைய அனுபவத்திற்கான வரதானங்கள் கிடைத்திருக்கின்றன. वरदानी धरनी होने के कारण मिलन का अनुभव सहज करते हो. இந்த பூமிய வரதான பூமியா இருக்கின்ற காரணத்தினாலதான் சந்திப்பினுடைய அனுபவத்தை ரொம்ப சகஜமா செய்றீங்க. और कोई भी स्थान पर ज्ञान सागर और ज्ञान नदिया का मिलन मेला नहीं होता है. வேற உலகத்துல எங்கேயுமே ஞான கடல் மற்றும் ஞான நதிகளினுடைய சந்திப்பின் விழா நடக்காது. सागर और नदियों के मिलन मेले का एक ही स्थान है. கடலும் நதிகளும் சந்திக்கின்ற அந்த விழா நடக்கின்றது ஒரே ஒரு இடத்துல தான். ஐசே மகான் வரதானி தர்னி பர் ஆயே ஹோ. அப்படிப்பட்ட மகான் வரதானி பூமிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஐசே சமஸ்தே ஹோ. அப்படி புரிந்திருக்கின்றீர்களா? அவரே சொல்லிட்டாரு. ஆனா நாம எந்த அளவு அதை புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறார். तपस्या वर्ष में विशेष इस कल्प में पहली बार मिलने वाले बच्चों को गोल्डन चांस मिला है. तपस्या வருஷத்துல
விசேஷமா இந்த கல்பத்துல முதல் முறையா சந்திக்கின்ற குழந்தைகளுக்கு கோல்டன் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. கித்தனே லக்கி ஹோ, நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். तपस्या के आदि में भी नए बच्चों को एक्स्ट्रा बल मिला है. தபஸ்யாவினுடைய ஆரம்பத்திலேயே புது குழந்தைகளுக்கு एक्स्ट्रा பலம் கிடைத்து விட்டது. तो आदि में ही ये एक्स्ट्रा बल आगे के लिए आगे बढ़ने में सहयोगी बनेगा. இந்த ஆரம்பத்திலேயே கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பலமானது உங்களுக்கு முன்னையும் சரி சகயோகியாக ஆகும் முன்னேறுவதற்கு. इसलिए नए बच्चों को ड्रामा ने भी आगे बढ़ने का सहयोग दिया है. அதனாலதான் புதுசா வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டிராமா கூட முன்னேறுவதற்கான சகயோகத்தை கொடுத்திருக்கின்றது. इसलिए உள்ளனா நெய்து சக்கேங்க, அது கொடுத்திருக்கின்றனால இந்த குறைய நீங்க சொல்லவே முடியாது. என்ன, ஹம் தோ பீச்சே ஆயே ஹே, நாங்க பின்னாடி வந்திருக்கின்றோம் என்று சொல்ல முடியாது. नहीं, तपस्या वर्ष को भी वरदान मिला हुआ है. ஏன்னா தபஸ்யா ஆண்டுக்கு கூட वरदानम கிடைத்திருக்கின்றது. तपस्या वर्ष में वरदानी भूमि पर आने का अधिकार मिला है. தபஸ்யா வருஷத்துல வரதானி பூமிக்கு வருவதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. சான்ஸ் மில்லா है, வாய்ப்பு கிடைத்து விட்டது. ये एक्स्ट्रा भाग्य कम नहीं है. இந்த எக்ஸ்ட்ரா பாக்கியம் என்பது குறைவான ஒன்று அல்ல. यह वर्ष का मधुबन धरती का और अपने पुरुषार्थ का तीनों वरदान विशेष आप नए बच्चों को मिले हुए हैं. ஒன்னு இந்த வரதானி வருஷத்திற்கானது, இரண்டாவது மதுபன் பூமி, மூன்றாவது உங்களுடைய புருஷார்த்தம். இந்த மூன்றுக்கான வரதானமும் உங்களுக்கு விசேஷமா புது குழந்தைகளுக்கு கிடைத்து விட்டது. तो कितने लकी हुए, ஆக நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலி ஆகிவிட்டீர்கள். इतने अविनाशी भाग्य का नशा साथ में रखना. இவ்வளவு அழியாத பாக்கியத்தினுடைய போதைய உங்க கூட வைத்திருங்கள். सिर्फ यहाँ तक नशा न रहे, लेकिन अविनाशी भाव है. अविनाशी अब श्रेष्ठ आत्मा, तो भाग्य भी अविनाशी है. இந்த போதை என்பது இங்க மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா தந்தை அவினாசி, நீங்களும் அவினாசி சிரேஷ்டமான ஆத்மாக்கள். அப்ப பாக்கியமும் கூட அழியாதது அவினாசி. அவினாசி பாக்கியக்கோ அவினாசி ரக்னா ஹை. அழியாத பாக்கியத்தை அழியாமையில் வைத்திருக்க வேண்டும். சகஜ அட்டென்ஷன் தேனே கி பாத் ஹை. இது வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, வெறும் கவனத்தில் வைக்கணும், அவ்வளோதான். டென்ஷன் வால அட்டென்ஷன் நை. அதுவும் அட்டென்ஷன்ல டென்ஷன் உடையதா இருக்கக்கூடாது. சஹஜ் அட்டென்ஷன் ஓ, சகஜமான கவனம் இருக்கணும். அவர் முஸ்கில் பிக்கியா பாபா கேட்குறாங்க, இல்லை கஷ்டம் உங்களுக்கு என்ன இருக்கு? மேரா பாபா ஜான் லியா மான் லியா, என்னுடைய தந்தை என்று தெரிந்திருக்கிறீர்கள், புரிந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். तो जो जान लिया मान लिया अनुभव कर लिया अधिकार प्राप्त हो गया, फिर मुश्किल क्या है? எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏற்றுக்கொண்டீர்கள், அனுபவம் செஞ்சிட்டீங்க, அதிகாரத்தையும் அடைந்து விட்டீர்கள், அப்புறம் என்ன கஷ்டம்? சரி, ஏகே மேரா பாபா ये अनुभव होता रहे. இங்க பிரச்சனை எங்க அப்படின்னா, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, அது உங்க அனுபவத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யஹி ஃபுல் நாலேஜ் ஹை. இதுதான் முழுமையான ஞானம். நாம முழுமையான ஞானம்னா என்ன நினைக்கிறோம்? ஆத்மா பத்தி, பரமாத்மா பத்தி, சிருஷ்டி சக்கரத்தை பத்தி, ராஜயோகத்தை பத்தி, கர்மத்தின் சித்தாந்தத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஃபுல் நாலேஜ்னு. பாபா சொல்றாரு, மேரா பாபா, என்னுடைய தந்தை, தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அனுபவம் பண்ணி அதிகாரத்தை அடைகிறது தான் என்ன? फुल नॉलेज. एक बाबा शब्द में सारा आदि मध्य अंत का ज्ञान समाया हुआ है. ஒரு பாபா என்ற வார்த்தையிலேயே ஆதி மத்திய அந்தத்துக்கான முழுமையான ஞானமும் அடைந்திருக்கின்றது. क्योंकि ஏனென்றால் பாபா பாருங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்றார்.
சும்மா சொல்லல, ஏன் அதுக்கும் ஒரு காரணம் சொல்றார். बीज है ना, बाबा यार विदई, बीज में तो सारा झाड़ समाया हुआ होता है ना. ஏன்னா விதையில முழு மரமும் அடங்கி இருக்கின்றது அல்லவா. विस्तार भूल सकता है लेकिन सार एक बाबा शब्द ये याद रहना मुश्किल नहीं है. விஸ்தாரத்தை வேணா நீங்க மறக்க முடியலாம், ஆனா அதனுடைய சாரம் ஒரு பாபா என்ற வார்த்தைய நீங்க நினைவில் வைக்கிறது ஒன்றும் வெறும் கஷ்டமே இல்லை. சதா சஹஜேனா, எப்போதும் ஈஸியா இருக்கு இல்லையா. கபி சகஜ் கபி முஸ்கில் நை, சில நேரம் ஈஸி சில நேரம் கஷ்டம், அப்படி கிடையாது. சதா பாபா மேரா ஹை कि कभी कभी मेरा है. பாபா கேட்கிறார், எப்பொழுதும் பாபா என்னுடையவரா இல்ல அப்பப்ப என்னுடையவரா. जब सदा बाबा मेरा है तो याद भी सहज से. எப்ப எப்பொழுதுமே பாபா என்னுடையவரோ அப்ப நினைவு கூட எப்பொழுதும் சகஜமா இருக்கு. कोई मुश्किल बात नहीं, எந்த கஷ்டமான விஷயமும் கிடையாது. भगवान ने कहा आप मेरे और आपने कहा आप मेरे. பகவான் முதல்ல என்ன சொன்னார், நீங்கள் என்னுடையவர்கள். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, நீங்கள் எங்களுடையவர். फिर क्या मुश्किल है, அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம். इसीलिए विशेष नए बच्चे और आगे बढ़ो. விசேஷமா புது குழந்தைங்க முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். अभी भी आगे बढ़ने का चांस है. இப்போ கூட முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. अभी फाइनल समाप्ति का बिगल नहीं बजा है. இப்ப முடிவுக்கான விசில் என்பது இன்னும் ஒலிக்கவில்லை. ஈஸிலி அதனால நம்ம என்ன செய்யணும், பாபா சொல்றாங்க, உடோ பறந்து கொண்டே இருங்கள். அவரும் கோபி உடாத்தே செல்லும், மற்றவங்களையும் பறக்க வைத்து கொண்டே செல்லுங்கள். இஸ்கி வித்திய நாமளும் பறக்கணும் மற்றவங்களும் பறக்க வைக்கணும். அப்படின்னா அதுக்கான விதிமுறை என்ன, வேஸ்ட் और व्यर्थ को बचाओ. வேஸ்ட அதாவது வீணானவற்றை நீங்க சேமியுங்கள். பச்சத் கா காத்தா ஜமா கா காத்தா படாத்தே சலோ. சேமிப்பு கணக்க அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். கியோங்கி அதுக்கும் பாபா காரணம் சொல்றான், ஏன் அதிகரிக்கணும் அப்படின்னா, 63 ஜன்म से बचत नहीं की. 63 ஜென்மமா நீங்க சேமிப்ப செய்யவே இல்லை. लेकिन गवाया, அதுக்கு பதிலா இழந்து கொண்டே வந்தீர்கள். सभी खाते व्यर्थ गवाकर खत्म कर दिया है. எல்லா கணக்கையும் வேஸ்டா இழந்து இழந்து எல்லாத்தையும் முடிவடைய செய்து விட்டீர்கள், ஜீரோ ஆக்கிட்டீங்க. சுவாஸ்கா கஜானா பி கவாயா, உங்க சுவாசம் என்ற பொக்கிஷத்தையும் இழந்தீங்க. சங்கல்பா கஜானா பி கவாயா, எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்தையும் இழந்துட்டீங்க. சமைக்கா கஜானா பி கவாயா, நேரம் என்ற பொக்கிஷத்தையும் இழந்துட்டீங்க. குணோக்கா கஜானா பி கவாயா, குணங்கள் என்ற பொக்கிஷத்தையும் இழந்துட்டீங்க. சக்தியோக்கா கஜானா பி கவாயா, சக்திகளுடைய பொக்கிஷத்தையும் இழந்துட்டீங்க. ஞான் கா கஜானா பி கவாயா, ஞானம் என்ற பொக்கிஷத்தையும் இழந்துட்டீங்க. கித்தனை காலே காலி ஓகியா, எவ்வளோ கணக்கு உங்களோட காலி ஆயிட்டு பாருங்க. சுவாசம், சங்கல்பம், நேரம், குணங்கள், சக்திகள் மற்றும் ஞானம், எல்லா பொக்கிஷத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, இழந்துட்டு காலி பண்ணிட்டீங்க. அபின் சபி காத்தோக்கோ ஜமா கர்னா, இப்போ இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் சேமியுங்கள். ஜமா உனக்கா சமய பி அபி, சேமிக்கிறதுக்கான நேரம் கூட இப்பதான். और जमा करने की विधि भी बाप द्वारा सहज मिल रही है. அந்த சேமிப்பதற்கான விதிமுறை கூட பாபாவிடமிருந்து சகஜமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. வினாசி கசானே खर्च करने से कम होते हैं. அழியக்கூடிய பொக்கிஷங்களை செலவு பண்ண அது குறைந்து கொண்டே இருக்கும். கொடுத்தேன் और ये सब खजाने जितने शुभ प्रति औरों के प्रति शुभ वृत्ति से कार्य में लगाएंगे उतना जमा होता जाएगा. உலகத்துல உங்ககிட்ட கிடைத்திருக்கக்கூடிய அழியக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் செலவு பண்ணாலோ குறைந்து கொண்டே தான் போகும்.
ஆனா இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே உங்களுக்காகவோ அல்லது பிறருக்காகவோ சுப விருத்தினால நீங்க காரியத்துல பயன்படுத்தினீங்களா, அவ்வளவு அது அதிகரிக்கும், அவ்வளவு அது சேமிக்கப்படும். यहाँ खजानों को कार्य में लगाना ये जमा की विद्या है. இங்க பொக்கிஷங்களை பயன்படுத்துவதுதான் சேமிப்பதற்கான விதிமுறை. இஃப் யூ டோன்ட் யூஸ் யூ லூஸ் இட். எதை ஒன்றை நம்ம பயன்படுத்தவில்லையோ அதை இழக்கின்றோம். வஹா ரக்கனா ஜமா கர்னேக்கு வித்திய. உலகத்துல செலவு பண்ணாம வைக்காதான் சேமிப்பதற்கான விதிமுறை. யஹா லகானா ஜமா கர்னேக்கு வித்திய. ஆனா இங்க எதை பயன்படுத்துறீங்களோ செலவு பண்றீங்களோ அதுதான் சேமிப்பதற்கான விதிமுறை. ஃபரக் है. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? समय को स्वयं प्रति या औरों प्रति शुभ कार्य में लगाओ. இந்த நேரத்தை கூட உங்களுக்காக அல்லது பிறருக்காக சுப காரியத்துல பயன்படுத்துங்க. तो जमा होता जाएगा. அதுவும் சேமிப்பு கொண்டே வரும். ज्ञान को कार्य में लगाओ. ஞானத்தை காரியத்துல பயன்படுத்துங்க. ஞானம்னா என்ன அர்த்தம்? புரிதல். ஆக என்ன புரிந்து கொள்கின்றீர்களோ அவற்றை நடைமுறைப்படுத்துங்க. ஐசே அதே மாதிரி குணோ கோ சக்தியோ கோ ஜித்னா லகாएंगे உத்தனா படேகா. குணங்கள் ஆகட்டும் அல்லது சக்திகள் ஆகட்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயன்படுத்துவீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அதிகரிக்கும், சேமிப்பாகும். यह नहीं सोचना जैसे वो लॉकर में रख देते और समझते बहुत जमा है. இந்த மாதிரி யோசிக்காதீங்க. அவர் சொல்றார், உலகத்துல என்ன நினைக்கிறாங்க, லாக்கர்ல வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேமிச்சிட்டோம். ஐசே आप भी सोचो मेरे बुद्धि में ज्ञान बहुत है. அதே மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்னுடைய புத்தியில நிறைய ஞானம் இருக்கு, குண்மி மேரேமே बहुत है, குணம் கூட என்கிட்ட இருக்கிறது, சக்தியும் भी बहुत है, சக்திகள் கூட என்கிட்ட நிறைய இருக்கு. லாக்அப் करने नहीं रखो, யூஸ் करो. லாக்கர்ல லாக் பண்ணி வைக்காதீங்க, பயன்படுத்துங்க. சம்ஜா? புரிகிறதா? ஜமா கர்னேக்கு வித்தி क्या है? சேமிப்பதற்கான விதிமுறை என்ன? காரியமே லகானா. காரியத்துல நாம பயன்படுத்தணும். ஸ்வீன் பிரதிபி யூஸ் கரோ नहीं तो लूज हो जाएंगे. உங்களுக்காக நீங்க அதை பயன்படுத்தணும், இல்லைன்னா என்ன ஆயிடுவீங்க? லூஸ் ஆயிடுவீங்க. கை பச்சை கத்தே. சில குழந்தைங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சர்வ கசானே மேரே அந்தர் போத் சமாயமே. நிறைய பொக்கிஷங்கள்லாம் எனக்குள்ள நிறைந்திருக்கின்றது. லேக்கின் ஆனால் சமாயுக்கு நிஷானிக்க, உங்ககிட்ட கலந்திருக்கு நிறைந்திருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? சமாயுவே உங்ககிட்ட இரண்டரை கலந்திருக்கு நிறைந்திருக்கின்றது என்ற என்ன அர்த்தம்? ஜமா சேமிக்கப்பட்டு இருக்கின்றது. तो उसकी निशानी है. சேமிக்கப்பட்டிருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? சுப்பிரதி அவருக்கு பிரதி சமயப்பர் காமே ஆயி. தனக்காகவோ பிறருக்காகவோ அந்த நேரத்துல பயன்படணும், அது காரியத்துல வரணும். இல்லைன்னா சேமிக்கப்பட்டவங்க எல்லாம் மீனிங்கே இல்லை. காமே ஆயி நீ அவருக்கு பௌஜமா காரியத்துல வரவே இல்லை. ஆனா நிறைய நான் சேமிச்சு வச்சிருக்கேன், நிறைய சேமிச்சு வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? इसको यथार्थ जमा के विधि नहीं कहेंगे. இத சரியான சேமிப்புக்கான விதி என்று சொல்ல முடியாது. इसीलिए அதனால अगर यथार्थ विधि नहीं होगी तो समय पर संपूर्णता की सिद्धि नहीं मिलेगी. யதார்த்தமான விதி இல்லை என்றால் நேரத்துல சம்பூர்ணமாகக்கூடிய சித்தி உங்களுக்கு கிடைக்காது. தோக்கா மில் ஜாயேகா, ஏமாற்றம் பெற்று விடுவீர்கள். சித்தினே மிலேகா, வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்காது. குணோக்கோ சக்தியோக்கோ காரியமே லகாவ் தோ படுத்தே ஜாயேங்கே. குணங்களாகட்டும் சக்திகளாகட்டும் காரியத்துல பயன்படுத்தி கொண்டே இருங்கள், அதிகரித்து கொண்டே இருக்கும். तो बचत की विधि जमा करने की विधि को अपनाओ. ஆக சேமிக்கணும், அதாவது வேஸ்ட் ஆகாம அதை நம்ம சேமிக்க வேண்டும் என்றால் அதற்கான விதிமுறையை தனதாக செய்யுங்கள். சிர்ஃப் व्यर्थ का खाता स्वतः ही परिवर्तन हो सफल हो जाएंगे. அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்?
வீணான கணக்கு என்பது மாறி வெற்றியுடையதாக ஆகிவிடும். ஜெய்சே பக்தி மார்மே நியம பாபா உதாரணம் சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தில் பாருங்க, இந்த ஒரு நியமம் இருக்கின்றது. जितना भी आपके पास स्थूल धन है तो उसके लिए कहते हैं दान करो. எவ்வளவு உங்ககிட்ட ஸ்தூலமான செல்வம் இருக்கின்றதோ அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா தானம் செய்யுங்க. சஃபல் கரோ, பயன்படுத்துங்க. तो बढ़ता जाएगा, அது அதிகரித்து கொண்டே செல்லும். सफल करने के लिए कितना उमंग उत्साह बढ़ाते, அதை ஈடுபடுத்துவதற்காக பயன்படுத்துவதற்காக எவ்வளவு உற்சாகம் ஆர்வத்தை அதிகரிக்கின்றார்கள். பக்தி भी அது கூட எவ்வளவு பக்தியில கூட. तो आप भी तपस्या वर्ष में, நீங்க கூட தபஸ்யா வருஷத்துல என்ன செய்யணும்? சரி, என்னையும் செக் கரோ, வியர்த்த கித்தனா கவாயா. வெறுமனே இதை மட்டும் சோதனை பண்ணாதீங்க, நான் எவ்வளவு வேஸ்ட் பண்ணனேன்னு. வியர்த்த கவாயா அலக் பாத்த, வீணாக்கி விட்டீங்க, அது தனிப்பட்ட விஷயம். லேக்கின் ஆனால் எதை சோதனை பண்ணணும்? செக் கரோ சஃபல் கித்தனா கியா, எவ்வளவு நான் ஈடுபடுத்தினேன், பயன்படுத்தினேன். ஜோ சாரே கஜானே சொன்னேன், என்னெல்லாம் பொக்கிஷங்கள் பாபா சொன்னாரோ அதெல்லாம் செக் பண்ணுங்க. என்னென்னலாம் பாபா சொன்னாரு? முதல்ல சுவாசம் சொன்னாரு, அப்புறம் சங்கல்பம் சொன்னாரு, அப்புறம் சமயம் சொன்னாரு, அப்புறம் குணங்களை சொன்னாரு, அடுத்து சக்திகளை சொன்னாரு. இது எல்லாமே என்ன பண்றோம்? நம்ம எந்த அளவு பயன்படுத்துறோங்கிறத செக் பண்ணி பாருங்க. குன்பிய பாப்கி தேன், குணங்கள் கூட என்ன பாபா நமக்கு கொடுத்த ஒரு கொடுப்பின். मेरा ये गुण है, मेरी शक्ति है, स्वप्न में भी गलती नहीं करना. கனவுல கூட இது என்னுடைய குணம், இது என்னுடைய சக்தி, இது என்னுடைய விசேஷத்துவான தன்மை இப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது, அந்த தப்பை பண்ணவே கூடாது. ஏ பாக்கி தேனே தோ பிரபு தேன், பாபா எனக்கு கொடுத்தது அப்படின்னா பிரபு எனக்கு கொடுத்தது. और बोलते भी है कि मेरे इस गुण को यूज नहीं किया जाता. ஆனா பரமாத்மாவனுடைய ஒரு கொடுப்பினைய எனதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய மகா பாபம். பாபா பாருங்க எவ்வளவு சூக்ஷமா சொல்றார். எனது என்று நினைப்பது கூட மகா பாவம். कई बार कई बच्चे साधारण भाषा में सोचते भी हैं. சில நேரம் சில குழந்தைங்க ரொம்ப சாதாரணமா இப்படி யோசிக்கிறாங்களாம். யோசிக்கிறதோட மட்டும் இல்ல, போல்தே भी हैं, பேசக்கூட செய்யறாங்க, சொல்றாங்க. என்ன செய்யறாங்க? इस मेरे गुण को यूज नहीं किया जाता है, என்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்த மாட்டேன் என்கிறார்கள். मेरे में शक्ति है, मेरी बुद्धि बहुत अच्छी है, என்னட்ட இந்த சக்தி இருக்கு, என்னோட புத்தி ரொம்ப ரொம்ப நல்லது. इसको यूज नहीं किया जाता, ஆனா இதை இங்க யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. மேரி காசே ஆயி, எனது என்பது எங்கேந்து வந்தது? மேரிகா और மேலி हुई, எப்ப எனதுன்னு சொல்லிட்டீங்களோ அப்பயே கரை உடைஞ்சவங்களா அழுக்கு உடையவங்களா ஆயிடுறீங்க. பக்தி में भी शिक्षा 63 जनों से देते रहे. பக்தியில கூட இந்த படிப்பினை ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல, 63 ஜென்மமா கொடுத்துட்டே வர்றாங்க. என்ன? மேரா நெய் மானோ தேரா மானோ, எனதுன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உனது உனது என்று கடவுள்கிட்ட சொல்லுங்க. லேக்கின் ஆனால் फिर माना नहीं है, ஆனா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. तो ज्ञान मार्ग में भी कहना तेरा और मानना मेरा टगी आने चलती. ஞான மார்க்கத்துல கூட சொல்லும் போது உன்னோடன்னு சொல்றது, ஆனா ஏற்றுக்கொள்ளும் போது என்னோடன்னு ஏற்றுக்கொள்றது, இந்த திருட்டுத்தனம் இங்க வேலைக்கே ஆகாது. इसीलिए அதனால प्रभु प्रसाद को अपना मानना या अभिमान अपमान करना है. பிரபு எனக்கு கொடுத்த பிரசாதத்தை எனது என்று ஏற்றுக்கொள்வது, இதுதான் என்ன பாபா சொல்ல, ஒன்று அபிமானம் இல்லது அபமானம். பாபா பாபா சப்த காபி பூலோ நஹி. அதனால பாபா பாபா என்ற வார்த்தையில எங்கேயுமே மறந்துடாதீங்க. பாபானே சக்தி தீய, பாபா சக்தியை கொடுத்திருக்கின்றார், புத்தி தீய,
புத்தியை கொடுத்திருக்கின்றார். பாபா கா காரிய ஹை, பாபாவுடைய காரியம் இது. பாபா கா சென்டர் ஹை, இது பாபாவுடைய சென்டர். பாபா கி சப் சீஸே ஹை, எல்லாமே பொருட்களும் பாபாவுடையது. ஐசே நீ சம்ஜோ, இந்த மாதிரி நினைக்காதீங்க. மேரா சென்டர் हमने बनाया, हमारा अधिकार है. என்னோட சென்டர் இது, நான் தான் இதை பண்ணினேன், எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. हमारा शब्द कहां से आया? நமது என்ற வேர்டு எங்கேருந்து வந்தது? आपका है क्या, உங்களுடையதா என்ன இது? गठरी संभाल कर रखिए क्या, நீங்க முடிச்சு போட்டு சம்பாலனை பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? கை பச்சை ஐசா நிஷா தக்கியாத்தே, சில குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு போதையை காட்டுறாங்களாம். हमने सेंटर का मकान बनाया है, நாங்க சென்டருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம். हमारा अधिकार है, எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. लेकिन ஆனால் बनाया किसका सेंटर है, யாருடைய சென்டர் நீங்க பண்ணீங்க? मेरा कहां से आया, அப்ப எனதுங்கிறது எப்படி வந்தது? जब बुद्धि बदलती है तो कहते हैं मेरा है. எப்ப புத்தி மாறி போதோ அப்பதான் சொல்றாங்களாம் எனது என்று. मेरे मेरे ने ये मेला किया, फिर मेला होना है. இந்த எனது என்னது என்பதுதான் உங்களோட தூசி அழுக்கு படிஞ்சுது. இன்னும் அழுக்கு படியணுமா என்ன? जब ब्राह्मण बने तो ब्राह्मण जीवन का बाप से पहला वायदा कौन सा है? நீங்க எப்ப பிராமணன் ஆனீர்களோ, பிராமணன் ஆட உடனேயே முதல் உறுதிமொழி பாபாட்ட என்ன கொடுத்தீங்க? நயோனே வாய்தா கியா ஹை யா புராணனே கியா ஹை? பாபா கேட்கிறான். ஏன்னா புது ஆத்மாக்கள் வந்திருக்கனால, புதுசா வந்திருக்கவங்க உறுதிமொழி கொடுத்துருக்கீங்களா இல்ல பழையவங்களும் கொடுத்துருக்கீங்களா? நயபி அபி தோ புராணே ஓக்கர் ஆயே ஹோனா, புதியவங்க கூட பழசாயிட்டு தான் இப்போ வந்திருக்கீங்க இல்லையா? நிச்சய புத்தி கா ஃபார்ம் பர்கர் ஆயே ஹோனா, நீங்க நிச்சய புத்தி என்ற ஃபாரத்தை நிரப்பிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா? तो सबका पहला पहला वायदा है, எல்லாருடைய முதல் உறுதிமொழி என்ன? தன் மன் தன் और புத்தி சப் தேரே, உடல் மனம் செல்வம் மற்றும் புத்தி, இது நாலுமே உங்களுடையது. ஏ வாய்தா சபி நீ கியா ஹை, இந்த உறுதிமொழியை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்களா? அபி வாய்தா கர்னே வாலே ஹோ தோ ஹாத் உட்டாओ, இல்ல இப்ப உறுதிமொழி கொடுக்கறவங்கன்னா கை தூக்குங்க. जो समझते हैं आयुल के लिए कुछ तो रखना पड़ेगा, கடைசி நேரத்துக்கு நம்ம உதவிக்காக ஏதாவது கொஞ்சம் வைக்க தான் வேண்டி இருக்கும். सब कुछ बाप को कैसे दे देंगे, எல்லாத்தையும் எப்படி பாப்பாட்ட கொடுத்துட முடியும்? कुछ तो किनारा रखना पड़ेगा ना, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நமக்கா வச்சுக்க தானே வேணும். जो समझते हैं कि यह समझदारी का काम है वो हाथ उठाओ, இதுதான் புத்திசாலியினுடைய ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கடைசி நேரத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்குன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. कुछ किनारे रखा है, ஏதாவது கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? देखना फिर यह नहीं कहना कि हमको किसने देखा, நல்லா பாருங்க, அப்புறம் இந்த மாதிரி யோசிக்காதீங்க, சொல்லாதீங்க நம்மளை யார் பார்க்கறாங்கன்னு. இத்தனை भीड़ में कितने देखा, இவ்வளோ பெரிய கூட்டத்துல யாரு பார்க்க போறாங்கன்னு. बाप के पास तो टीवी बहुत क्लियर है, பாபாட்ட டிவி எப்படி இருக்கு? ரொம்ப கிளியரா இருக்குது. உஸ்ஸே சிப் नहीं सकते हो, அதுல நீங்க மறைக்கவே முடியாது. इसलिए सोच समझ करके थोड़ा रखना हो तो बल रखो, அதனால யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, கொஞ்சம் வைக்கணும்னாலும் வச்சுங்க. பாண்டவ क्या समझते हो, பாண்டவர்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள்? थोड़ा रखना चाहिए, கொஞ்சம் உங்களுக்காக வைத்துக்கணுமா? अच्छी तरफ से सोचो, நல்லா யோசிங்க. जिनको रखना है वो अभी हाथ उठा लो, बच जाएंगे. வைக்கணும் அப்படிங்கிறவங்க இப்ப கையை தூக்கிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. नहीं तो ये समय, ये सभा, ये आपका कान का हिलाना, ये सब दिखाई देगा. இந்த நேரம், இந்த சபை, நீங்க தலையாட்டினது, இது எல்லாமே பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். कभी भी मेरापन नहीं रखो, ஒரு பொழுதும் எனது என்று வைக்காதீர்கள். பாப் கஹா
और पाप गया. என்னதுன்னு சொல்றதுக்கு பதிலா எப்ப நீங்க பாபா அப்படின்னு சொல்லிடுறீங்களோ உங்க பாவம்லாம் தொலைஞ்சிடுது. பாப் नहीं कहते तो पाप हो जाता है. எப்ப நீங்க பாபான்னு சொல்லலையோ அப்பதான் பாவம் ஆகுது. पाप के वश होते फिर बुद्धि काम नहीं करती है. எப்ப பாவத்துக்கு வசமாயிட்டீங்களோ புத்தி வேலை செய்யாது. कितना भी समझाओ कहेंगे नहीं ये तो राइट है. நீங்க எவ்வளவுதான் புரிய வைங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல இதான் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பாபா சூக்ஷமான விஷயத்த சொல்றாங்க பாருங்க. பாப் கே வश होते तो बुद्धि भी काम नहीं करती है ना. ஏன்னா பாவத்துக்கு வசமா இருக்கும்போது புத்தி வேலை செய்யறது இல்லை. எவ்வளோ புரிய வச்சாலும் தான் தான் ரைட்டுன்னு சொல்றாங்க. ஏத்தோ ஹோனா ही है. அதுவும் என்ன சொல்லுவாங்களாம், இது இப்படிதான் ஆகும். ஏத்தோ கர்னா ही है. இதை செஞ்சே ஆக வேண்டும். பாப்கோ ही ராகம் படுத்தா है. ஆனா அதை பார்க்கும்போது பாபாவுக்கு கூட கருணை வருதான். கியோங்கி ஏனென்ற அவங்க செய்யறது தப்பு. ஆனா தப்பை பார்த்து பாபாக்கு ஏன் இறக்கம் வருது? உசமே பாப்கே வश होते हैं. ஏன்னா அவங்க பாவத்துக்கு வசமாயிட்டு இப்படி செய்யறாங்களே சொல்றாங்களே நினைக்கிறாங்களே அப்படின்னு பாபாக்கு கருணை வருது. பாப் भूल जाता तो पाप आ जाता है. எப்ப பாபாவை மறக்கிறோமோ அப்ப பாவம் வந்துடுது. और पाप के वश होने के कारण அந்த பாவத்தினுடைய வசமாக இருக்கின்ற காரணத்தினால जो बोलते जो करते वो स्वयं भी नहीं समझते हम क्या कर रहे हैं क्योंकि परवश होते. அவங்களுக்கே தெரியல என்ன சொல்றோம் இல்ல என்ன செய்யறோம். ஏன்னா அவங்களுக்கே புரிதல் இல்லை நாம என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று. ஏன்னா அவங்க பரவச ஆத்மாவா இருக்கிறாங்க. தோ ஆக சதா ज्ञान के होश में रहो. அதனால ஞானத்தினுடைய ஒரு விழிப்புணர்வுல இருங்க. பாப்கே ஜோஷ் में नहीं जाओ. பாவத்தினுடைய வேகத்துல போகாதீங்க. बीच बीच में या माया की लहर आती है. இடையிடையே மாயினுடைய அலைகள் வருகின்றன. आप नए इन बातों को बच करके रहना. புதிய குழந்தைகள் நீங்க இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தி கொண்டு இருங்கள். மேரா மேராமே நெய் ஜானா. எனது எனது என்பதுல ஒருபொழுதும் போகாதீங்க. तो ना पुराने हो जाते हैं तो फिर ये मेरे मेरे का माया बहुत आती है. எப்போ கொஞ்சம் பழசா ஆயிடுறாங்களோ அப்ப எனது எனது என்ற மாயா நிறைய வருது. மேரா விசார் என்னுடைய சிந்தனை மேரி புத்தினே. तो मेरा विचार कहाँ से आया? எப்போ புத்தியே என்னோடது இல்லையா, என்னுடைய எண்ணங்கள் அல்லது என்னுடைய யோசனை என்று எங்கேருந்து வந்தது? तो समझा புரிகிறதா? ஜமா கர்னேக்கு விதி கியா है? சேமிப்பதற்கான விதிமுறை என்ன? காரியமே லகானா. காரியத்துல பயன்படுத்தணும். सफल करो अपने ईश्वर संस्कारों को भी सफल करो. பயன்படுத்துங்க, ஈடுபடுத்துங்க. இந்த ஈஸ்வரிய சன்ஸ்காரத்தை கூட பயன்படுத்துங்க. तो व्यर्थ संस्कार स्वतः ही चले जाए. வீணான சன்ஸ்காரங்கள் தாமாகவே போயிடும். ईश्वरी संसार को काम में नहीं लगाते हो तो लाकर में रहते हो. எப்ப நீங்க அந்த ஈஸ்வரிய சன்ஸ்காரத்தை காரியத்துல பயன்படுத்தவில்லையோ அது லாக்கர்ல இருந்துருது. புராணா காம் கர்த்தே रहते हैं. அப்போ பழைய சன்ஸ்காரம் வேலை பண்ணிட்டே இருக்குது. கையோக்கு ஆதத் होती है. சில பேருக்கு இந்த பழக்கமே இருக்குதான். बैंक में या अलमारी में रखने की. बैंकல வைப்பாங்க இல்லைன்னா अलमारीல வைப்பாங்க. बहुत अच्छे कपड़े होंगे, पैसे होंगे, चीजें होंगी, लेकिन यूज फिर भी पुराने कर. பாபா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்றாங்க. நிறைய துணிமணி எல்லாம் இருக்கும், பணம்லாம் இருக்கும், பொருள்லாம் இருக்கும். ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணும்போது பழசுதான் யூஸ் பண்ணுவாங்க. புராணி வஸ்து से உன்னோக்கி प्यार होता है. பழைய பொருள் மேலதான் அவங்களுக்கு அன்பு இருக்கு. அவர் அல்மாரி में चीजें अलमारी में रह जाए. அலமாரியில வச்ச பொருள் அலமாரிலே இருந்துரும். वो पुराने से ही चला जाएगा. அதுவும் பழசாயிடும். तो ऐसे नहीं करना. இந்த மாதிரி செய்யாதீங்க. पुराने संस्कार यूज करते रहो और इसी संस्कार बुद्धि में लाकर में रखो. என்ன செய்யக்கூடாது? பழைய சன்ஸ்காரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருப்பது ஈஸ்வரிய சன்ஸ்காரத்தை புத்திங்கிற லாக்கர்ல வச்சிருக்கிறது. நீ அப்படி இருக்கக்கூடாது.
காரியமே லகாவோ. இந்த ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தை காரியத்துல பயன்படுத்துங்க. சஃபல் கரோ, ஈடுபடுத்தி பலன் பெறுங்கள். तो ये चार्ट रखो. அதனால இந்த சார்ட் என்ன வைக்கணும்? சஃபல் கித்தனா கியா ஹை, நாம எவ்வளவு ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். சஃபல் கர்ணாமானா பச்சானா யா படானா. பயன்படுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று, நீங்க வீணாவாம தடுக்கின்றீர்கள், இன்னொன்று அதிகரிக்கின்றீர்கள். मनसा से सफल करो, वाणी से सफल करो, संबंध संपर्क से, कर्म से, अपने श्रेष्ठ संग से, अपनी अति शक्तिशाली विरति से सफल करो. அது கூட எப்படி ஈடுபடுத்தணும் பாபா சொல்றாங்க. உங்களுடைய மனசால, வார்த்தைகளால, சம்பந்தம் தொடர்பால, செயல்களால, சிரேஷ்டமான தொடர்பினால, ரொம்ப சக்திசாலியான விருத்தியினால இவற்றை பயன்படுத்துங்கள். ऐसे नहीं कि मेरी விருத்தி तो अच्छी रहती है. சும்மா இப்படி சொல்லாங்க என்னோட விருத்தி ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு. சஃபல் கித்தனா கியா, ஆனா அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தினீங்க. मेरा संस्कार है ही शांत, लेकिन सफल कितना किया. என்னுடைய சம்ஸ்காரம் சாந்தமா இருக்கலாம், ஆனா அதை எவ்வளவு பயன்படுத்தணும்? காரியமே லகாயா, காரியத்துல பயன்படுத்தணுமா? तो ये विद्या अपनाने से संपूर्णता की सिद्धि शायद अनुभव करते रहेंगे. எப்ப இந்த விதிமுறைய தனதாக ஆக்கிக் கொள்கின்றீர்களோ அப்ப சம்பூர்ண தன்மையினுடைய வெற்றி என்பது உங்களுக்கு சகஜமாக அனுபவமாகும். சஃபல் கர்னாயி சஃபல்தா கி சாபி ஹை, பயன்படுத்துவதுதான் வெற்றியினுடைய சாவியாகும். சம்ஜா? क्या करना है, புரியுதா? என்ன செய்யணும்? சார் अपने कुछ नहीं होते रहो. வெறுமனே தனக்குத்தானே இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க இருக்காதீங்க. मैं बहुत अच्छी गुणान, நான் ரொம்ப நல்ல குணங்க உடையனாக இருக்கிறேன். मैं बहुत अच्छा भाषण कर सकती हूँ, என்னால் ரொம்ப நல்லா லெக்சர் பண்ண முடியும். मैं बहुत अच्छी ज्ञानी हूँ, நான் ரொம்ப நல்ல ஞானியாக இருக்கிறேன். योग भी मेरा बहुत अच्छा है, யோகா கூட என்னோடது ரொம்ப நல்லதா இருக்கு. लेकिन ஆனால் अच्छा है तो யூஸ் करोன்னா, நல்லா இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்துங்க. உஸ்கோ சஃபல் கரோ, அவற்றை ஈடுபடுத்துங்க. சகஜ வித்திய, அதுக்கு சகஜமான விதி என்ன? காரியமே லகாவோ ஒரு படாவோ, காரியத்துல பயன்படுத்துங்க, அதை அதிகரியுங்கள். बिना मेहनत के बढ़ता जाएगा और 21 जन्म आराम से खाना. உழைக்கே வேணாம், அது அதிகரித்து கொண்டே இருக்கும். 21 ஜென்மங்களுக்கு நீங்க ரெஸ்ட்ல இருக்கலாம், ரெஸ்டா சாப்பிடலாம், உழைக்கவே வேணாம் பாருங்க. மேனத்து நீ கருணி படை, அங்க நீங்க உழைக்கவே வேண்டி இருக்காது. விஷால் மெஹஃபில் ஹை, இந்த கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா ஓம் சாந்தி பவன் ஹாலில் ஃபுல்லாகிடுச்சு. அதனால கொஞ்சம் பேர் மெடிடேஷன் ஹால்லையும் சில பேர் ஹிஸ்ட்ரி ஹால்லையும் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஹால் சின்னதாயிட்டு. ओम शांति भवन शास्त्रों में आपका जो यादगार है उसमें भी गायन है. சாஸ்திரங்கள்ல உங்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்குல்ல, அதுல கூட இந்த மகிமை இருக்கின்றது. पहले ग्लास में पानी डाला, फिर उससे गड़े में डाला, फिर गड़े से तालाब में डाला, तालाब से नदी में डाला. அதாவது முதல்ல தண்ணியை கிளாஸ்ல ஊத்துனாங்க, அந்த கிளாஸை ஒரு பானையில ஊத்துனாங்க, அந்த பானையில உள்ள தண்ணிய குளத்துல ஊத்துனாங்க, அந்த குளத்தினுடைய தண்ணிய நதியில ஊத்துனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்கின் கஹாங்கயா, அதை ஊத்துனா எங்க போச்சு? கடைசியில சாகர்மே, கடலுக்கு போயிடுச்சு. तो ये महफिल पहले हिस्ट्री हॉल में लगी. இந்த சந்திப்பு முதல்ல ஹிஸ்ட்ரி ஹாலில் தான் நடந்தது, அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஹாலில் நடந்தது. இப்போ எங்க நடந்து கொண்டு இருக்கின்றது? பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி பவன்ல. ஆனா அங்கேருந்து இப்போ எங்க வந்துட்டு சாந்தி வனுக்கு வந்துருச்சு. फिर कहाँ लगेगी? பாபா கேட்குறாங்க, இதுக்கப்புறம் எங்க நடக்கும்? लेकिन इसका मतलब ये नहीं कि साकार मिलन के बिना अव्यक्त मिलन नहीं मना सकते हो. அதனால இதனுடைய மீனிங் இப்படி எடுத்துக்காதீங்க, சாக்கார சந்திப்பு இல்லாம அவ்யக்த சந்திப்பு கொண்டாட முடியாதுன்னு. अव्यक्त मिलन मनाने का अभ्यास समय प्रमाण बढ़ना ही है.
அவ்வியக்த சந்திப்பை கொண்டாடுவதற்கான பயிற்சி நேரத்திற்கேற்ப அதிகரித்து கொண்டே இருக்கும். और बढ़ाना ही है, அவற்றை அதிகரிக்கவும் வேண்டும். ये तो दादियों ने रामदिल होकर के आप सबके ऊपर विशेष राम किया. தாதிகள் உங்க மேல கருணை இதயம் உடையவர்களாயிட்டு விசேஷமா கருணை பண்ணாங்க. நயோங்க ऊपर, அதுவும் புது குழந்தைகள் மேல. लेकिन ஆனால் अव्यक्त अनुभव को बढ़ाना यही समय पर कार्य में आएगा. ஆனா அவ்வியக்த அனுபவத்தை அதிகரிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நேரத்துல பயன்படும். देखो नए नए बच्चों के लिए बाप दादा विशेष ये साकार में मिलन का पाठ अब तक बजा रहे. புது புது குழந்தைகளுக்காக தான் பாப் தாதா விசேஷமா இந்த சாக்கார சந்திப்பினுடைய பார்ட்டை இப்போ வரைக்கும் நடித்து கொண்டே இருக்கின்றார்கள். லேக்கின் யह भी कब तक, பாபா கேட்குறாங்க, ஆனாலும் இது எது வரைக்கும்? இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. எது வரைக்கும் ஒன்று சொல்லலாம், கடைசி வரைக்கும். சபி குஷ் ராஜி ஹோ சந்துஷ்ட ஹோ, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா, திருப்தியா இருக்கீங்களா? பார் அன்னையுமே பி சந்துஷ்ட ஹோ, வெளியில இருக்கிறதுலையும் தங்கி இருக்கிறதுலையும் திருப்தியா இருக்கீங்களா? யபி ட்ராமாமே பார்ட் है, இது கூட ட்ராமால பார்ட்டா இருக்கிறது. ஜப் कहते हो सारा अबू हमारा होगा तो फिर कैसे होगा, எப்ப நீங்க சொல்றீங்களோ முழு அபுவும் எங்களுடையதா இருக்கும்னு, அப்ப எப்படி இருக்கும்? பहले आप चरण तो रखो, இல்ல நீங்க காலை வைங்க இங்க. फिर अभी जो धर्मशाला नाम है वो अपना हो जाएगा. இப்ப எதெல்லாம் தர்மசாலான்னு பேர் இருக்கோ அதெல்லாம் உங்களுடையதாயிடும். देखो विदेश में अभी ऐसे होने लगा. இப்போ பாருங்க, ஃபாரின்ல இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. சர்ச் इतने नहीं चलते हैं तो बीके को दे दिए. சர்ச் அவ்வளோ நடக்கவே இல்லை, बीके கொடுத்துடுறாங்க. जो ऐसे बड़े बड़े स्थान है चल नहीं पाते तो ऑफर करते हैं ना. பெரிய பெரிய இடம் எதை அவங்களால சம்பாலனை பண்ண முடியலையோ அதை ஆஃபர் கொடுத்துட்றாங்க இல்லையா? तो ब्राह्मणों को चरण पड़ रहे हैं जहां जहां पर. அதனால பிராமணர்களுடைய காலடிகள் ஒவ்வொரு இடத்துலையும் படுது. इसमें भी राज है, இதுல கூட ரகசியம் இருக்கிறது. ब्राह्मणों को रहने का ड्रामा में पार्ट मिला. பிராமணர்கள் வசிப்பதற்கு டிராமால பாட்டு கிடைத்திருக்கின்றது. तो ஆக सारा ही अपना जब हो जाएगा फिर क्या करें, எல்லாமே நம்மளுடையது ஆன பிறகு என்ன செய்வீங்க? அப்பயே ஆஃபர் கரங்க ஆப் சம்பாலோ, ஏன்னா அவங்களே ஆஃபர் கொடுப்பாங்க, நீங்களே சம்பாலனை பண்ணுங்கன்னு. ஹமே பி சம்பாலோ ஆசிரம் பி சம்பாலோ. அப்ப என்ன சொல்லுவாங்க? எங்களையும் நீங்க சம்பாலனை பண்ணுங்க, ஆசிரமத்தையும் சம்பாலனை பண்ணுங்க. जिस समय जो पार्ट मिलता है उसमें राजी रह करके पार्ट बजाओ. எந்த நேரம் எந்த பார்ட் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அதுல இணக்கமுடன் நீங்க பாட்டை நடிங்க. अच्छा, நல்லது. चारों ओर के सर्व मिलन मनाने के ज्ञान रत्न धारण करने के चात्रक आत्माओं को, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து சந்திப்பை கொண்டாடுகின்ற ஞான ரத்தனங்களை தாரணை செய்யக்கூடிய ஆர்வமுடைய ஆத்மாக்களுக்கு आकार रूप में व साकार रूप में मिलन मेला मनाने वाले श्रेष्ठ आत्माओं को, ஆக்கார் ரூபத்திலையும் சரி சாக்கார் ரூபத்திலையும் சரி சந்திப்பு என்ற திருவிழாவை கொண்டாடக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு सदा सर्व खजानों को सफल कर सफलता स्वरूप बनने वाली आत्माओं को, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி சொரூபமாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா எப்பொழுதும் मेरा बाबा और कोई अधिका मेरा पनांस मात्र भी न रखने वाले ऐसे बेहद की वैराग्य आत्माओं को, எப்பொழுதும் என்னுடைய பாபா, மற்றபடி எல்லைக்கு உட்பட்ட எந்த ஒரு எனது என்பதை துளி கூட இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லையற்ற வைராகிய ஆத்மாக்களுக்கு सदा हर समय विधि द्वारा संपूर्णता की सिद्धि प्राप्त करने वाले बच्चों को, எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சரியான விதிமுறையின் மூலமாக சம்பூர்ணமான வெற்றியை அடையக்கூடிய குழந்தைகளுக்கு,
बाप दादा का याद प्यार और नमस्ते. बाप दादाனுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதியோं से தாதிகள் கூட பாபா சந்திக்கிறாங்க. சதைவ் கோய் நய் சீன் होनी चाहिए ना. எப்போதும் ஏதாவது புது சீன் ஆகணும் இல்லையா. எபி ड्रामा में नई सीन थी तो रिपीट हुई. இது கூட ड्रामाல ஒரு புது சீனா இருந்தது, ரிப்பீட் ஆயிருக்கு. ये सोचा था कि हाल में छोटा हो जाएगा. இதை யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த ஆள் கூட சின்னதாயிடும்னு. சதா ஏக் சீன் तो अच्छी लगती नहीं. எப்போதும் ஒரே காட்சி கூட நல்லா இருக்காது. கபி கபி கி சீன் अच्छी लगती है. அப்பப்போ ஒரு சீன் வர்றது நல்லா தான் இருக்கு. ये भी एक रूहानी रौनक है ना. இது கூட ஒரு ஆன்மீக ஒரு इंटरेस्टाன விஷயம் இல்லையா. इन सभी आत्माओं का संकल्प पूरा होना था, इसलिए सीन हो गई. அனைத்து ஆத்மாக்களுடைய சங்கல்பமும் நிறைவேற வேண்டி இருந்தது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீன் ஆயிட்டு. यहाँ से छुट्टी दे दी, भले जाओ तो क्या करेंगे. இல்லை இங்கேருந்து யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்வாங்க. अभी तो नया और बढ़ने हैं. ஏன்னா இன்னும் புது குழந்தைகள் அதிகரிக்க வேண்டும். और पुराने तो पुराने हो गए. பழையவங்க இன்னும் பழைய ஆயிட்டே இருக்காங்க. जैसे उमंग से आए हैं वैसे अपने को सेट किया, ये अच्छा किया. எப்படி ஆர்வத்தோடு அவங்க வந்தாங்க, அவங்க செட் பண்ணிட்டீங்க, இது கூட நல்லது பண்ணீங்க. விஷால் தோ होना ही है. விசாலமா ஆகியே தீர வேண்டும். கம் தோ होना ही नहीं, குறையவே போறதில்லை. जब विश्व कल्याणी का टाइटल है, எப்போ உங்களுக்கு விஸ்வ கல்யாணி என்ற டைட்டில் இருக்கின்றதோ அப்ப விஸ்வக்கு ஆகே तो कुछ भी नहीं है. உலகத்துக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. விருத்தி भी होनी है और विद्धि भी नए से नहीं होनी. விருத்தியும் ஆயிக்கொண்டே இருக்கும், வித்தியும் புதுசு புதுசா ஆயிக்கொண்டே இருக்கும். कुछ न कुछ तो विधि होती रहनी है. ஏதாவது ஒரு விதி வந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா. அவி விருத்தி பவர்ஃபுல் होगी. இப்போ இனிமே விருத்தி என்ன ஆயிடும், பவர்ஃபுல் ஆயிடும். தபஸ்யா துவாரா விருத்தி பவர்ஃபுல் हो जाए. தபஸ்யா மூலமா உங்க விருத்தி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். சொதைய விருத்தி துவாரா ஆத்மாவுக்கு भी விருத்தி சேஞ்ச் होगी. உங்களுடைய விருத்தி பவர்ஃபுல் ஆகும்போது பிறருடைய விருத்தியில கூட சேஞ்சஸ் வந்துடும். அச்சா, நல்லது. आप सब सेवा करते तकते तो नहीं हो ना. நீங்கெல்லாம் சேவை பண்ணி களைப்பு அடைய விடலை தானே. மௌஜ் மே ஆ ரஹே ஹோ, மகிழ்ச்சியில வந்துடுறீங்க. மௌஜ் ஹி மௌஜ், மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. அச்சா, நல்லது. இன்னைக்கு பாபா वरदान கொடுக்குறாங்க. श्रेष्ठ कर्म द्वारा दुआओं का स्टॉक जमा करने वाले चैतन्य दर्शनीय मूर्त भाव. இன்னைக்கு வரதானம், சைத்தன்யமான தர்ஷனீய மூர்த்திகளாக ஆகுங்கள். அது ஆகும்னா என்ன செய்யணும், ஸ்டாக்கை நம்ம அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் எந்த ஸ்டாக்கு, ஆசீர்வாதங்களுடைய ஸ்டாக்கு. அது எப்போ நமக்கு கிடைக்கும், சிரேஷ்டமான கர்மத்தின் மூலமாக. ஆக இன்னைக்கு வரதானம், சிரேஷ்டமான கர்மங்களின் மூலமாக ஆசீர்வாதங்களினுடைய ஸ்டாக்கை சேமிக்கக்கூடிய சைத்தன்யமான தர்ஷனீய மூர்த்தியாக ஆகுக. जो भी कर्म करो उसमें दुआएं लो और दुआएं दो. என்ன வேணாலும் கர்மம் செய்யுங்க, செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை பெறணும். श्रेष्ठ कर्म करने से सबकी दुआएं सदैव मिलती है. எப்ப உங்களுடைய கர்மம் சிரேஷ்டமா இருக்குமோ எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தாமாவே கிடைக்கும். सबके मुख से निकलता कि ये तो बहुत अच्छे. எல்லாருடைய வாயிலிருந்து என்ன வரும், இவங்க ரொம்ப நல்லவங்க, வா இன்கே கர்மே யாத்கார் பன் ஜாத்தே. ஆகா, இவங்களுடைய செயலே நினைவு சின்னமாயிடுச்சு. பல் கோய் பி காம் கரோ, என்ன வேணாலும் செய்யுங்கிறார். லேக்கின் ஆனால் என்ன, குஷி லோ और குஷி தோ, துவாய் லோ துவாய் தோ. மகிழ்ச்சியை கொடுங்க, மகிழ்ச்சியை அடையுங்க. ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை அடைங்க. जब अभी संगम पर दुआएं लेंगे और देंगे तब आपके जड़ चित्रों द्वारा भी दुआ मिलती रहेगी. இப்போ நீங்க இந்த சங்கமயத்துல
ஆசீர்வாதங்களை கொடுப்பீங்களோ எடுப்பீங்களோ, அப்பதான் உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலமா கூட அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். வர்தமான் மேபி சைத்தன்ய தர்ஷனீய மூரத் பன் ஜாயேங்கே. இப்போ கூட நீங்க நிகழ்காலத்துல சைத்தன்யமான தர்ஷனீய மூர்த்திகளாக ஆகிவிடுவீர்கள். நீ பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, சாபதா உமங் और उत्साह में रहो. எப்பொழுதும் ஆர்வம் மற்றும் உற்சாகத்திலே இருங்க. தோ ஆலசிய கதம் ஹோ ஜாயேகா. சோம்பேறித்தனம் என்பது முடிவடைந்து விடும். அதனால தான் இன்னைக்கு பாபா நமக்கு செக் பண்ணும்போது கூட என்ன இழந்தீர்கள் என்று செக் பண்ணாதீங்க, எப்படி சேமிக்கணுங்கிறத செக் பண்ணுங்க. அந்த பொக்கிஷங்களை கூட பாபா நமக்கு சொன்னாங்க. அதனால அந்த கான்செப்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அனைத்து எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்தும் விலகி எல்லையற்ற வைராகியாக ஆக வேண்டும். எல்லைக்குள்ள நம்மளை கொண்டு வர்றது எது? எனது என்பது தான். பக்தி மாதத்துல 63 ஜென்மம் நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. இறைவனுடையது தேரான்னு சொல்லணுமே தவிர அதை மேரான்னு நீங்க எடுத்துக்க கூடாது. ஞான மார்க்கத்துல கூட அது குணங்கள் ஆகட்டும், சக்திகள் ஆகட்டும், இல்லை உங்களுடைய சிறப்பு தன்மைகள் ஆகட்டும், ஏன் உங்களுடைய புத்தியை கூட ஆகட்டும், இதெல்லாம் யாரு கொடுத்தது? பாபா கொடுத்தது. இந்த பாபா கொடுத்ததை எனது என்று நினைப்பது, சொல்லுவது, அது மாதிரி நடந்து கொள்வது என்ன? மகா பாபம் என்று கூறுகிறார். ஆக என்னுடைய சென்டரு, இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஏரியா, இல்லை என்னுடைய மக்கள் சொல்லவே முடியாது. ஏன்? நினைக்கவே முடியாது. அதனால்தான் பாபா சொல்றாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு பழைய மாணவர்களாக ஆகின்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்குள்ள இந்த மாயை என்பது அதிகமா வர்றது. மேராப்பன். ஆனா எப்ப மேரா பாபா அப்படின்னு சொல்றீங்களோ, அவர் கோயினி, எனக்கு வேற யாருமே இல்லை. ஆக எந்த ஒரு பொக்கிஷமாகட்டும், இதுலயும் குறிப்பா பாபா என்ன சொல்றாரு, முதல்ல சுவாசம், அடுத்து நேரம், அதுக்கப்புறமேலு குணங்கள், அடுத்து சக்திகள், அப்புறம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள், கலைகள், எதுவானாலும் சரி, ஏன் வாய்ப்புகள் ஆனாலும் சரி, இவைகள் கூட பாபா எனக்கு கொடுத்தது. அப்ப நம்மளுடைய சுமிருத்தியில என்ன இருக்கணும்? இது பாபாவனுடையது, பாபாவனுடைய சேவையில் இருக்கின்றோம், பாபாவை பிரத்யட்சமாக இருக்கின்றோமே தவிர எனது என்பதே இங்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை அழுக்காக்குனதே எது? இந்த எனது என்பதுதான். இப்போ மறுபடியும் ஞான மார்க்கத்தில் வந்த பிறகும் எனதுன்னு நீங்க நினைக்கலாமா? எனதுன்னு நீங்கள் சொல்லலாமா? இல்லை எனது என்று நீங்க வர்ணனை பண்ணலாமா? சான்ஸே கிடையாதுன்னு சொல்றேன். ஆக எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம வெளிவர வேண்டும் என்றால், எல்லையற்ற வைராகியம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால், எனது என்பதிலிருந்தும் விலக வேண்டும். அதாவது எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை என்ற எல்லையற்ற வைராகியமும் நமக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் சான்ஸ் கூட பாருங்க, புதுசா உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல நேரத்தினுடைய ஒரு வரதானமும் இருக்கு, இடத்தினுடைய வரதானமும் இருக்கு, உங்க புருஷார்த்தத்துக்கான வரதானமும் இருக்கு. ஆக சங்கம யுகத்துல மட்டும்தான் இந்த வரதானங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதை நம்ம பயன்படுத்தி தான் அதனுடைய பலனை அடைய வேண்டும். ஆக உலகத்துல எந்த ஒரு செல்வத்தையும் செலவு பண்ணோம்னா, பயன்படுத்தணும்னா அது குறைஞ்சிரும். ஆனா இங்க பாபா கொடுத்திருக்கின்ற அனைத்து பொக்கிஷங்களும் கூட நேரத்திற்கு ஏற்ப நாம பயன்படுத்தும் போது அது வீணாவாமல் சேமிக்கப்படுகின்றது. சேமிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதிகரிக்கவும் செய்கின்றது. ஆக சேமிப்பு என்பது இருக்கிறத அப்படியே வைத்திருப்பது, ஆனா அதிகரிப்பது என்பது பன்மடங்காக அதை பெருக்குவது. ஆக நாம ஞானமாகட்டும், குணங்களாகட்டும், சக்தியாகட்டும், நேரமாகட்டும், இல்லை நம்மளுடைய ஒரு சுவாசமாகட்டும், எல்லாத்தையுமே நாம எவ்வளவு தூரம் இந்த ஈஸ்வரிய சேவையில பயன்படுத்துகின்றோம். அதுலேயும் பாபா சொல்றாங்க,
ஒன்று தனக்காகவும் யூஸ் பண்ணுங்க, இல்லை பிறருக்காகவும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம பிறருக்காக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்திலேயாவது நம்ம நமக்காக யூஸ் பண்ணும்போது வேஸ்ட்லேருந்து நம்ம விலகி விட வேண்டும். அதுக்கு தான் பாபா அருமையான விதியை சொல்றார். உலகத்தில் உள்ள விதி செலவு பண்ணால் குறையும், ஆனால் இங்கே நம்ம பயன்படுத்தணும்னா அது அதிகரிக்கவும் செய்கின்றது, சேமிக்கப்படவும் செய்கின்றது. ஏன்னா 63 ஜென்மமா நாம் இழந்து தான் வந்தோம், இறங்கி தான் வந்தோம். இப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் தான் சேமிப்பு செய்கின்றோம். சங்கமயத்தில் மட்டும்தான் நம்மளால 21 ஜென்மங்களுக்கு சேமிக்க முடியும் என்று கூறுகின்றார். அதற்கான விதிமுறையும் பயன்படுத்த வேண்டும். அது நேரத்தில். சில பேர் நினைக்கிறாங்க, என்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு, என்கிட்ட சக்திகள் இருக்கு, என்னால் நல்லா லெக்சர் பண்ண முடியும், என்னால் நிறைய திறமைகள்லாம் இருக்குன்னு. ஆனால் அதை எவ்வளோ பயன்படுத்துகின்றீர்கள்? காரியத்தில் ஈடுபடுத்துவதன் மூலமாக மட்டும்தான் அது அதிகரிக்கின்றது. அதுதான் பாபா நமக்கு இன்னைக்கு எல்லைக்கு உட்பட்ட விஷயத்திலேருந்து விலகணும், எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தை சதா எப்பொழுதும் நிரந்தரமாக நீங்க அனுபவம் செய்யணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க, அனுபவமும் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் உங்களால அப்ளை பண்ண முடியலன்னு பாபா கேட்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி. உயரே இருக்கும்போது பணிவோடு இருக்கணும், கீழே இருக்கும்போது நம்பிக்கையோடு இருக்கணும். நாம when you are at the top, stay humble. When you are at the bottom, stay hopeful.